ஃபைனலி ஆர்சிபி வந்து அவங்களோட 18 வருஷ ஐபிஎல் கனவை வந்து நிறைவேற்றிட்டாங்க. இதில் வந்து இந்த மேட்ச்சில் இப்போ மெயினாக அவங்களோட ஸ்கோர் வந்து இன்றைக்கி 190 தான். அது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஸ்கோரோ அப்படின்லாம் இல்லை. 190ங்கிறது ஒரு கரெக்டான ஒரு ஆவரேஜ் ஸ்கோர், இல்லை ஸ்லைட்லி பிலோ பார் ஸ்கோர் மாதிரி தான். அதை பயங்கரமாக மேட்ச் பண்ணி பவுலிங்கில் டிஃபெண்ட் பண்ணாங்க. இதில் மெயினான விஷயம் என்னென்னா குருணல் பாண்டியா தான். 4 overs 17 runs. அதெல்லாம் வந்து ரொம்ப அகமதாபாத் மாதிரி ஒரு பேட்டிங் பிச்சில் ரொம்ப ஒரு சூப்பரான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட குருணல் பாண்டியாவுக்கு அவங்க ஒரு சிலையாக வைக்கலாம் பெங்களூரில். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த குருணல் பாண்டியாவை கழிச்சுட்டு பார்த்தா இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும் ஆர்சிபியில் டிஃபெண்ட் பண்ணுறப்ப. இன்னொன்று மெயினாக வந்து புவனேஸ்வர் குமாரோட ஓவர், அவர் ரொம்ப சூப்பராக போட்டார். அந்த ஒரு 18th ஓவர்னு நினைக்கிறேன், ஸ்டோயினிஸோட விக்கெட்டு அதெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அதுதான் வந்து ஸ்டோயினிஸோட விக்கெட்டு தான் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா வந்து இன்கேஸ் ஸ்டோயினிஸ் இருந்திருந்தாருன்னா, ஸ்டோயினிஸ்லாம் ஒரு ஹல்க்கு தான், காட்டு பக்கத்து ஊர் வரையும் அடிப்பான். அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு டஃப்பாக போயிருந்திருக்கும் அந்த 17th ஓவரில் இன்கேஸ் ஸ்டோயினிஸ் அவுட் ஆகாமல் இருந்திருந்தான். ஸோ எல்லாமே அலைன் ஆகி கரெக்டாக ஒரு ஆர்சிபி வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நமக்கு பெருசாக மனதுக்கு சந்தோஷம் இல்லைனாலுமே கோலிக்காண்டி ஒரு ஆர்சிபிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஆர்சிபி அந்த வகையில் அடித்ததில் எனக்கு ஒரு சந்தோஷம் தான். மற்றபடி